சார் என்ன சார், நம்ம டீம் தான் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குல்ல, இவ்வளோ பேர் இருக்காங்க, அப்புறம் பயப்படுறீங்க? பயப்படலாம் விஜய், முன்னெச்சரிக்கையா இருக்கு. நம்ம மோத போற எதிரி ஒன்றும் ட்ரெயின்ல சரோஜா தேவி யூஸ் பண்ண சோப்படப்பா விற்கிற பயம் கிடையாது. இந்தியாவில் இருக்க மொத்த ட்ரக்ஸ் சிண்டிகேட்டுக்கும் லீடர். அவனை எதிர்த்து சண்டை போடுறதுக்கு நம்ம 2 பேர் பத்தாது, 10 பேர் பத்தாது, 100 பேர் பத்தாது, 1000 பேர் அதுவும் பத்தாது. இதை வேற எவ்வளோதான் சார் பத்தோம்? தெரியல விஜய், அதனாலதான் போறவன் வரவன் எல்லாரையும் நம்ம பிளாக் ஸ்குவாட்ல சேர்த்துக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் பார்க்கும்போது உங்க எல்லாருக்கும் நான் பைத்தியக்கார மாதிரி தெரிவேன், ஆனா அதான் நெசம். பரவாயில்ல, இப்போயாவது ஒத்துக்கிட்டீங்களே. சரி, நேற்று நம்ம ஆஃபீஸ்க்கு ஒரு அம்மா வந்திருந்தாங்களே, அவங்களையும் ட்ரை பண்ணி பார்க்கக்கூடாது நம்ம டீம்ல? சார், அவங்க கூட நம்ம ஆஃபீஸ்க்கு வேணும்னே வரல சார். போயிலையை போட்டுட்டு எச்சி துப்ப போட ஒரு பாட்டியை வலுக்கட்டாயமாக எடுத்துட்டு வந்து எங்கள் பிளாக் ஸ்குவாட்ல சேர்த்துக்கன்னு சொல்லி மிரட்டிங்க. அது அப்படி இல்லை, நம்ம ஏஜென்ட் டீனா மாதிரி ஒரு பெண்மணி நம்ம டீம்ல இருந்து சண்டை போட்டால் நல்லா இருக்கும், அதுக்காண்டி தான் அவங்கள கூட்டிட்டு வந்தேன். சார், அவங்க வயசான பாட்டி சார், அவங்க எப்படி சார் சண்டை போடுவாங்க? விஜய், முடியும்னு நினைச்சா வயசு வர நம்பர் தான் அப்படின்னு என் நண்பர் சொல்லியிருக்காரு. அது கூட 95 வயசுல எப்படி சார் அந்த பாட்டி சண்டை போடும்? 95 வயசுல அந்த பாட்டி சண்டை போடாதா? அது சண்டையெல்லாம் போடாது, மண்டை வேணா போடும். பாடியை நீ தூக்கிட்டு வரியா? அம்மா, எவன்டா அது? சரி விடுங்க சார். இப்போ என்ன உங்களுக்கு ஆள் தானே வேணும்? நான் வேணும்டா டெல்லியை வர சொல்லவா? டெல்லியா? அது யாரு? அதான் அன்னைக்கு சந்தனத்தோட சண்டை போடுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணால, அவன் தான். ஓ, இவர் தான் டெல்லியா? சரி, இவருக்கு உங்களுக்கு எப்படி பழக்கம்? பழக்கம்னா எப்படி, சாதாரண பழக்கமா இல்ல ஒரு மாதிரியான பழக்கமா? ஐயோ சார், அப்படிலாம் இல்லை சார். ஒரு நாள் நான் திருச்சியில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது நானும் என் டீமும் 900 கிலோ கொக்கைனை பிடிச்சோம். ரொம்ப பீத்திக்காத விஜய், நீ 900 கிலோ கொக்கைன் மட்டும்தான் பிடிச்ச, ஆனா நான் 2 டன் ரா சப்ஸ்டன்ஸ் பிடிச்சு வச்சிருந்தேன். இந்த விஷயத்தை என்னால வெளியில சொல்லி பீத்த முடியாது, பீத்தவும் மாட்டேன், ஏன்னா ஐம நேர்மையான காம்பள. ஐயோ, நான் பீத்தெல்லாம் இல்லை சார். என் டீமும் நானும் சேர்ந்து தான் அதை கண்டுபிடிச்சோம். ஆனால் அந்த கொக்கைனை திரும்ப எடுக்கிறதுக்காக அடைக்கலத்தோட டீம் எங்களை அட்டாக் பண்ண முடிவு பண்ணாங்க. பால்பாண்டி, என்ன நடக்குது அங்க? இப்போதான் ஒவ்வொருத்தனா வந்துட்டு இருக்கானுங்க சார். வரட்டும், நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? 5 மில்லி தான் ஒரு பாட்டிலுக்கு, அதை தாண்டி கலந்த பாட்டை போட்டுருவாங்க. புரியுதுங்க சார். அப்புறம் இன்னொன்று, சரக்கு மேல உள்ள ஆசையில நீடு குடிச்சிட்டு சாஞ்சிடாத, உடனே வச்சுதான் நிறைய பண்ண வேண்டியிருக்கு. கண்டிப்பா சார். வெரி குட், நீ பாரு, நான் தாஸுக்கு கால் பண்ணிட்டு வரேன். ஹலோ, சொல்லு சார். தாஸ், நான் சொன்ன 5 பேரையும் போட்டுரு. அது மட்டும் இல்லாம உன் குரூப்ல ஒரு கருப்பு இருக்கு. ஒரு கருப்பு இல்ல, நிறைய கருப்பு இருக்கு. என்ன நிறைய கருப்பு இருக்கா? என்னையா சொல்ற? என் குரூப்ல நிறைய பேர் கருப்பா இருக்கானுங்க. ஏன், நானே கருப்பு ட்ரெஸ் தான் போட்டிருக்கேன். நீ எந்த கருப்பு சார் சொல்ற? ஆனா கூறு கட்டவிட அந்த கருப்பு இல்லடா, இது கருப்பு ஆடு, பிளாக் ஷீப். பிளாக் ஷீப்பா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. இருக்கு 2 வருஷமா இருக்கு. உன் குரூப் சம்பந்தப்பட்ட எல்லா இன்ஃபர்மேஷனையும் அந்த விஜய் கிட்ட 2 வருஷமா அது ஒப்பிச்சுக்கிட்டு இருக்கு. ஏன், உன் குரூப்ல ஒருத்தர் நசுக்கி விட்டா கூட சார் அவன் நசுக்கி விட்டா சார் அப்படின்னு போய் போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கு. சரி சார், அப்ப யாருன்னு மட்டும் சொல்லு, அப்புறம் நான் இருக்கிறேன். நீ என்னத்தான் இருக்கிறது? பிளாக் ஸ்குவாட்ல போர்கட்ட சிங்கம்னு ஒருத்தர் இருக்க, அவன் உனக்கு மேல இருப்பேன். என்ன விஜய், கதை சொல்றங்கிற பேர்ல என்னைய கலாய்க்கிறியா? ஐயோ, அப்படியெல்லாம் விடல சார். அவங்க என்ன பேசிக்கிட்டாங்கன்னு எனக்கு சரியா தெரியல. ஆனா இப்படிதான் இருக்குன்னு நானா நினைக்கிறேன். நடப்படா நினப்ப இரு, அந்த ரோலக்ஸ் கூட சண்டை போடும் போது உன்னை பலி கொடுத்துடுறேன். அப்புறம் அவங்க நினைச்ச மாதிரியே ட்ரிங்க்ஸ்ல கலந்து விட்டாங்க. அதனால நிறைய ஆபீசர்ஸ் அன்கான்சியஸ் ஆனாங்க. இவங்க எல்லாரையும் உடனே ஹாஸ்பிட்டல் கொண்டு போடும். உனக்கு வண்டி ஓட்ட தெரியுமா? ஓட்ட தெரியும், ஆனா கியர் வச்ச வண்டி ஓட்ட தெரியாது. நான் லாரியை கேட்டடா. லாரியா? அது ஓட்ட தெரியாது சார், ஆனா டிஎஸ்பிடி சூப்பரா ஓட்டுவேன் சார். அதுக்காக இவங்களை அதுல கட்டியா இழுத்துட்டு போக முடியும்?
யாரா அவன்? இப்ப யார லாரி ஓட்ட சொல்றது? அன்னைக்கு தான் அவனை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். ஏய், உனக்கு லாரி ஓட்ட தெரியுமா தெரியாதடா? தெரியும், ஆனா ஓட்ட முடியாது. ஏன்? விட என்ன சார், புது சட்டை கூட பார்க்காம கலகு கிழிக்கிறாங்க. தாடி வச்சிருக்கிற ஒரே காரணத்துக்காக என்ன பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஏன் தாடி வச்சிருந்தா நல்லவங்களா இருக்க கூடாதா? 2000 வருஷத்துக்கு முன்னாடி திருவள்ளுவர் கூட தான் தாடி வச்சிருந்தாரு. அவரை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணுவீங்களா? சரி, அவரை விடுங்க. நம்ம பாரத பிரதமர் அவர் கூட தான் தாடி வச்சிருக்காரு. அவரை அரெஸ்ட் பண்ணுவீங்களா? முடியாதுல்ல. ஏய், என்னடா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? பாத்தீங்களா, இப்ப கூட நான் உங்களை வாங்க போக்கிறதா பேசிக்கிட்டு இருக்கேன். ஆனா நீங்க எடுத்ததுமே என்ன வாடப்படாரு கூப்பிடுறீங்க. இதான் சார் நீங்க. ஏய், அதெல்லாம் மனசுல வச்சுக்காதப்பா ப்ளீஸ். தயவு செஞ்சு வண்டி எடு. நீ நினைச்சாதான் இவங்க எல்லாரையும் காப்பாற்ற முடியும். அதோ அங்கே பிரியாணி இருக்கு, நீ எவ்வளவு வேணாலும் சாப்பிட்டு வந்து வண்டி எடு. எது, பிரியாணி இருக்கா? அப்ப சரி, வண்டி எடுக்கிற. உனக்காக இல்லை, பிரியாணிக்காக. ஹலோ, சொல்லணும். நீ தாண்டா சொல்லணும், அங்கே என்ன நடக்குது? அது ஒன்றும் இல்லைண்ணா, எல்லாம் சரியாக தான் போயிட்டுருக்கு. இல்லையே, எனக்கு தகவல் வேற மாதிரி வந்துச்சு. அண்ணா, என்னண்ணா சொல்கிறேன்? தெரியாத மாதிரி நடிக்காத. ஏதோ 90 கிலோ சரக்க பிடிச்சிட்டாங்கன்னா? அது ஆமாண்ணா, ஆனால் 90 கிலோ இல்லை, 900 கிலோ. என்ன 900 கிலோவா? ஏ ஆயோ, என்னடா சொல்ற? யூ மீன் 9000 கிலோஸ்? ஐயோ இல்லைண்ணா, 9000லாம் இல்லை, 900 தான். அப்ப 90 கிலோ தானடா? இல்லைண்ணா, 900 கிலோ. அடாடாடாடாடா, என்னடா போட்டு குழப்பிக்கிற? சரி, 100னா இங்கிலீஷ்ல எவ்வளவு? 100ண்ணா. 100. அப்ப 90னா? ஸோ 90ண்ணா. எது 90யா? அடா என்னடா நீ. சரி, 1000னா இங்கிலீஷ்ல எவ்வளவு? 1000னா 1000ண்ணா. 1000னா 1000. அப்ப 900னா 9000. ஐயோ இல்லைண்ணா, 900னா 9000 கிடையாது. 9000 இல்லாட்டி அப்புறம் என்ன 9000? ஏண்டா, சரச சேஃபா வச்சுக்க சுப்பில், சரக்க சேஃபா வச்சுக்க துப்புல பூராத்தையும் தூக்கி அந்த போலீஸ்காரங்கள கொடுத்துட்டு என்கிட்ட 9000 90,000 தர்க்கம் பண்ணிட்டு இருக்கேன். வந்தேன்னு வையே, தருக்கு புருக்குன்னு முடிச்சு நாய. எங்கடா உங்க அண்ணன்? போன் அடிச்சா எடுக்க மாட்டேங்கிறேன். அதான் எனக்கும் தெரியல, நான் ஃபோனோட சால எடுக்க மாட்டேங்கிறாரு. ஒருவேளை சரக்கு தேடி எதுவும் போயிருப்பாரு என்னமோ. நானே சரக்கு தேடி போறேன் இல்லை மொட்டையா போறேன், எனக்கு அது முக்கியம் இல்லை. நாளை காலைல சரக்கு உன் கையில் இருக்கணும். இல்லைன்னா அடுத்த கால் என் டைம் வராது, உங்க அப்பே ரோலக்ஸ் டைம் தான் வரும். அது இல்லைண்ணா, நான் அதுக்குள்ள பிடிச்சிருவேண்ணா. என்ன டெல்லி, சாப்பிட்டியா? போலாபா. என்ன இவ்வளவு பெருசா எப்ப விடுற? நிறைய சாப்பிட்டியோ? வண்டி ஓடிட்டு இருக்கும் போது தூக்கிறாதரா. அதெல்லாம் விட தூக்க மாட்டேன். ரூட்டு தெரியுமா? யாரு? இங்கிலாந்து பிளேயர் ஜோ ரூட்டா? ஏடா, அது ஒடுலடா, நான் ஒரு ஜோக் ஒன்று சொன்னேன், அது உனக்கு புரியல. சரி விடு, எனக்கு ரூட்லாம் தெரியாது, நம்ம கூகுள் மேப் பார்த்தா போடும். எது கூகுள் மேப்பா? அதுவே வேடாப்பா. வரும்போது கூட ஒரு ரேப்பிடோல தான் வந்தேன். அவன் கூகுள் மேப்பை பார்த்துக்கிட்டே வண்டியை ஓட்டி 4 கிலோமீட்டருக்கு பதிலாக 8 கிலோமீட்டர் சுற்றி வந்து 130 ரூபா காசு வாங்கிட்டான். அதனால அந்த கூகுள் மேப்பெல்லாம் நமக்கு செட்டே ஆகாது. லோக்கல்ல எவனாச்சும் வழி தெரிஞ்சவர் தான் கூப்பிட்டு வண்டியில ஏற்றிட்டு போவோம். அது டே தம்பி, உனக்கு ரூட் தெரியுமா? என்ன சார் இப்படி கேட்டுட்டியா? நமக்கு தெரியாத ரூட்டே கிடையாது. அப்படியா? ஜோ ரூட் தெரியுமா? எது சோ ரூட்டா? யாருக்கு சார் சோ ரூட்டுனா? இந்த ஆளுக்கா? இந்த ஆளுதான் ஏற்கனவே ஒரு வாழை பிரியாணி எடுத்துட்டு வந்து நிற்கிறானே, அது பத்தலையாமா? ஏ அப்பா, இது என்ன குடலா இல்ல கடலா? என்னடா விடுங்க, காமெடியை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறானுங்க. சரி, கமிஷனர் ஆஃபீஸ் போடும், ஆனா பூண்டி ஹைவே சொல்லியா போகக்கூடாது. வேற ரூட் இருந்தா சொல்லு. வேற ரூட்டு தானே, ஒரு குறுக்கோழி ஒன்று இருக்கு. இப்படி போய் அப்படி போய் அப்புறம் அப்படி போய் அப்படி போய் இப்படி போனோம்னா போயிடலாம். இல்ல அந்த ரூட் பார்த்துட்டு அது செட் ஆகாது. வேற அப்படின்னா இப்படி போய் இப்படி போய் இப்படியே போய் அப்புறம் அப்படி போகலாம். அந்த ரூட்டு பார்த்துட்டு அது செட் ஆகாது, அது வழியா போகக்கூடாது. வேற அதுவும் வேணாமா? ஏன் சார், ரோட்லயாவது போகலாமா இல்லை அதுவும் போகக்கூடாதா? பின்ன நீங்கள் சொல்கிறத பார்த்தா அப்படிதான் இருக்கு. சரி, இன்னொரு வழி இருக்கு. ஃபர்ஸ்ட் மாதாவரம் வழியா போகணும். எது மாதாவரமா? அது சென்னையில இருக்கு. ஏடா, உனக்கு வழி தெரியாதுடா. யோ, அது அந்த மாதாவரம் இல்லையா? இதுக்குள்ள ஒரு மாதாவரம் இருக்கு. இப்படி ஆளுக்கால நொட்ட சொல்லிட்டு இருந்தியா, அப்புறம் ரூட் சொல்ல மாட்டேன் பாத்துக்குங்க. சரி கோவப்படாத, வண்டியில இரு, பேசிக்கிட்டே போலாம்.
அந்த 5 பேர் தலையவன் கொண்டு வரானோ தாத்தா அவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்டா. துணிச்சவன் இருக்கு. எது இந்த 10 ரூபா நோட்டை சுருட்டி வச்சிருக்கியா அதுவா? ஏண்டா இதெல்லாம் மொத்தமா கூட்டினாலே 35,000 தாண்டாதுடா. இதை வச்சு எப்படா லைஃப்ல செட்டில் ஆகுறது? அதான என்ன தாஸ், எங்களெல்லாம் பார்த்தா என்ன கூப்பிட்ட மாதிரி இருக்கா? ஒரு பழைய மாட்டு வண்டியை வாங்கி அதை லாரி முன்னாடி கொளுத்தி விடுறதுக்கே 10,000 ரூபாய் செலவாகும். அது மட்டுமா கூட இருக்க தெண்டை கருமாந்தறதுக்கெல்லாம் சாப்பாடு, சரக்கு, போறதுக்கு வண்டி, அந்த வண்டிக்கு பெட்ரோலு, அது இல்லாம பெட்ரோல் குண்டு வீசுறதுக்கு பெட்ரோலு, அப்புறம் இதர செலவுகள். இதெல்லாம் யார் கொடுப்பா? என்ன பிளாட் பண்ணிக்கிட்டு இருக்கியா? ஏய் இது சும்மா ஒரு சீனுக்காக. மத்தபடி அண்ணன் வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு எல்லாம் செட்டில் பண்றேன். நம்பலாமா? என்ன கடவா போல கணேசு, யார்கிட்ட பேசிட்டு இருக்கன்னு மறந்துருச்சா? முதல்ல அந்த 5 பேர் தலையை கொண்டு வா, அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஹெவி ரிஸ்க் எடுக்கிறேன் தாசு. ஒரு நல்ல அமௌண்டா போடு. ஏன்னா அடுத்த மாசம் 1ஆம் தேதி இஎம்ஐ கட்டுறதுக்கு காசு இல்ல. இஎம்ஐ என்னையா இஎம்ஐ? உன் கடனையே நான் கட்டுறேன். அந்த 5 பேர் தலையை மட்டும் கொண்டு வா. அப்ப டீல் ஓகே. நான் போயிட்டு பெட்ரோல் குண்டு ரெடி பண்றேன், நீ போய் மாட்டு வண்டி ரெடி பண்ணு. அப்புறம் டே வளர்ந்தவனே, நீ போயிட்டு ஜேசிபி ரெடி பண்ணு. முன்னாடியெல்லாம் கை உடஞ்சிச்சு அப்படின்னா கையில் கட்டை போட்டுக்கிட்டு வெள்ளை துணியை கழுத்தில் கட்டி கையில் தொங்க போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அது அசிங்கமாக இருக்கும். ஆனால் இப்போ பாரு, ஸ்கூல் பேக் மாதிரி ஒன்றை கழுத்தில் கட்டி ஸ்டைலாக தொங்க போட்டுக்கிட்டு தெரியுறாங்க. என்ன கொழுப்பா? ஐயா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சார். உங்களுக்கு கை உடஞ்சிருக்கிறத பார்த்தா கவலையாக தான் இருக்குது. இருந்தாலும் இந்த பையில் நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. இந்த கேப்பில் வந்து பீடி சிகரெட் வச்சுக்கலாம், தீப்பெட்டி வச்சுக்கலாம், ஏன் ஃபோன் வச்சுக்கலாம், ஏன் பீர் பாட்டில் கூட வைக்கலாம். அப்போ கையை கிட வைக்கிறது? ஆமா, அது வேற இருக்குல்ல, அதை மறந்துட்டேன் பாருங்களேன். பால் பாட்டி, வாட்ஸ் ஹேப்பனிங்? மயக்கம் போட்ட எல்லாரையும் லாரியில் அள்ளி போட்டுக்கிட்டு ஏதோ ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருக்காங்க சார். வெரி குட். என்ன ரூட் வழியா போறாங்க? அது சரியா தெரியல சார். ஆனா ஏதோ காடு வழியா போயிட்டு இருக்கானுங்க சார். எது காடு வழியா போயிட்டு இருக்காங்களா? ஏயா அந்த ஊருக்குள்ள எத்தனை காடு இருக்கு? இல்ல எந்த காடுன்னு எப்படியா கண்டுபிடிக்கிறது? ஏதாவது அடையாளம் சொல்லியா சுத்தி புத்தி பார்த்து? அடையாளம் சார், போற வழியெல்லாம் ஒரே போஸ்ட் மரமா இருக்கு சார். ஏன்டா போஸ்ட் மரமெல்லாம் ஒரு அடையாளமாடா? ஊருக்குள்ள எத்தனை போஸ்ட் மரம் இருக்கு தெரியுமா உனக்கு? நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், போன் எடுத்து லொகேஷன் ஆட் பண்ணி கூகுள் மேப்ல எங்க போயிட்டு இருக்கேன்னு பாரு. சார் அதில் தான் சார் ஒரு சின்ன சிக்கல். மதியம் நான் தூங்கிக்கிட்டு இருந்தப்போ என் பொண்ணு என் ஃபோனை எடுத்து ஷார்ட்ஸும் ரீலுமா பார்த்து என் டேட்டாவை முடிச்சிருச்சு. இப்போதைக்கு என்கிட்ட டேட்டாவே இல்லை சார். ஐயோ ஆண்டவா, எப்படிப்பட்ட ஆளெல்லாம் வச்சுக்கிட்டு நான் களத்துல இறங்கியிருக்கேன். சரி, 1 GB டேட்டா போட்டு விடுறேன், அதுக்கப்புறம் பார்த்து சொல்லு எங்கே போறேன்னு. சார் போடுறதான் போடுறீங்க, ஒரு 2 GB போட்டு விடுங்க சார். எது 2 GB? எதுக்கியா? இல்லை ரொம்ப நேரமாக தனியாகவே உட்காந்துக்கிட்டு வரேனா, அதான் போர் அடிக்குது. புதுப்படம் ஏதாவது டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம்ல, அதுக்கு தான். ஆடா கொப்பே தடாடே. ஏயா உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா? இல்லை சார், வண்டி காட்டுக்குள்ளே போயிட்டு இருக்கு, வேகி வந்துடுமோன்னு பயமா இருக்கு. அதான் ஒரு படத்தை போட்டுட்டோம்னா அதில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு பயம் இருக்காதுல்ல. நீ எல்லாம் போலீஸ் பேய்க்கு பயந்துக்கிட்டு இருக்க. சரி, அப்படியே இருந்தாலும் உனக்கு 1 GB பத்தாதா? சார் 1 GB குவாலிட்டி பத்தாது சார். 2 GB இருந்தால் 1080p பார்க்க முடியும். ஆட கொப்புராடே கொப்பே தட்டாடே. ஏற்கனவே நொட்டுறதே ஓசியில, இதுல 1080p தான் உங்க நொட்டு வாங்கலாம். ஒழுங்கா மரியாதையா சொன்ன வேலையை படி செய். டெல்லி வண்டியை ஸ்லோ பண்ணு, ஏதோ ஒரு பொண்ணு வருது. ராத்திரி நேரத்தில் பொண்ணை கண்டவுடனே வண்டியை ஸ்லோ பண்ணுறதுக்கு நான் அந்த மாதிரி டிரைவர் கிடையாது சார். சி அப்படி இல்லை, நல்லா பாரு, தூரத்தில் ஒரு பொண்ணு ஸ்கூட்டியில் வந்துகிட்டு இருக்கு. அப்படியா? அடா ஆமா, இது வில்லங்களை விட டேஞ்சர் ஆச்சு. ஐயோ ஆமாண்ணே, காலை ரோட்ல தேய்ச்சிக்கிட்டே வருது பாரு. அநேகமா பிரேக் போட நினைக்குதுன்னு நினைக்கிறேன். ஐயா இது அதோட டேஞ்சர் ஆச்சு. எதுக்கு டப்பா பிரேக்கை போட்டுருவோம்? அப்பா யோ டிரைவர், என்ன வண்டி ஓட்டுற? பார்த்து ஓட்டு. என்ன பின்னாடில இருந்து சவுண்ட் வருது? ஐயோ அவசரப்பட்டனே. அடா அது எவனாச்சும் போதையில உளறிட்டு இருப்பானே. இப்படியே சமாளிக்க வேண்டியதான். ஓய் பார்த்து ஓட்டு, இல்ல டாடா ஏசிய சீஸ் பண்ணிடுவேன். பாத்தியா, இது டாடா ஏசியா. போதை மண்டைக்கு ஏறி மூக்கு வழியா ஊத்துது போல இருக்கு. டாடா ஏசில எதுக்கிட்ட இவ்வளவு பேர் ஏற்றி வச்சிருக்க? வண்டியை ஸ்டேஷனுக்கு விடுற. அடாடாடாடாடாடா, மறுபத்திரியும் டாடா ஏசிங்கிறான் பாத்தியா? இவனெல்லாம் இந்தாடா போதையில இருக்க கம்நாட்டி, அமைதியாரு இல்ல அறுத்துருவேன். டேய் அவங்களாம் போலீஸ் ஆபீசர்ஸ், மரியாதையா பேசு, இல்ல போதை தெளிஞ்சதுக்கு அப்புறம் போட்டு விட்டுருவேன். ஐயோ வேணாம் சார். ஏடா என்னடா வண்டி வச்சிருக்க? எவ்வளவு மிதிச்சாலும் போக மாட்டேங்குது. ஏன்னா பிரேக்க மியூசிக் இருந்தா எப்படினே போவோம்? எது பிரேக்கா? அட ஆமா, பிரேக்கா தான் மிதிச்சுட்டு இருந்திருக்க. அதை விட்டா கூடாது இங்கே வச்சது.
லாரிக்கெல்லாம் அங்கேதான் வைப்பாங்க, பின்ன சைக்கிள் மாதிரி கையில கொடுப்பாங்க. என்னங்க போலீஸ் ப்ரோ இவர் இப்படி பண்றாரு? ஏடா டேய், உனக்கு வண்டி ஓட்ட தெரியுமா தெரியாதடா? ஏன் சார் ஓட்ட தெரியாம எவ்வளவு தூரம் கூட்டு வந்த? அதெல்லாம் தெரியும். சும்மா பிரேக்கை பிடிச்சா வண்டி போவான்னு பார்த்தா போகல. வெரி குட். தேங்க்ஸ். இப்போ ஆக்சிலரேட்டர் அழுத்து வண்டி போவோம். எது ஆக்சிலரேட்டரா? டேய் அது ஆக்சிலரேட்டரா? ஓ சாரி சாரி சாரி, ஆக்சிலரேட்டர். நடக்காத ஆக்சிடென்ட்டா இவன் டாரவாய வச்சு நடத்திடுவா போல இருக்கே. மூங்கில் குச்சி. ஐயோ நடத்திட்டேன். ஆஃப்டர் 1/2 மணி நேரம் இல்ல 1 மணி நேரம். வண்டிய மடக்கிறது நான் தான், அதனால 5 தலை எனக்கு தான் சொந்தம். ஏண்டா நீ மட்டும்தான் வண்டியை மடக்குனியா? நாங்க என்ன சைக்கிளையா மடக்குனா? நீ எத்த வேலை மடக்கிட்டு போ. ஆனா இப்போ இங்க அந்த 5 தலை எது? டேய் குழந்தை மூஞ்சி குகேசு, இது உனக்கே நல்லா இருக்கா? மூங்கில செட் பண்ணி பெட்ரோல் குண்டி வீசி நிறைய செலவு பண்ணிருக்கேன்டா, புரிஞ்சுக்க. டேய் கடவாப்பல்லு கணேசு, நீ நான் சொல்றத புரிஞ்சுக்கடா. வண்டியை ட்ராக் பண்ணி மாட்டு வண்டியை கொளுத்தி விட்டு நானும் நிறைய செலவு பண்ணிருக்கேன். டேய் என்னடா நீ இப்படி பண்ற? என் நிலைமை ரொம்ப மோசமா இருக்குடா, புரிஞ்சுக்கடா. அடுத்த மாசம் 1ஆம் தேதி இஎம்ஐ கட்டுறதுக்கு காசு இல்ல. என் பொண்டாட்டி வீட்டுக்கு போனா செருப்பு கழட்டி அடிப்பா. Please, அந்த 5 தலையை நான் எடுத்துக்கிறேன்னு. டேய் உனக்காச்சும் பொட்டாட்டி தாண்டா உடைய அடிப்பா. ஆனா எனக்கு என் மாமியா என்ன தூக்கி போட்டு மிதிப்பா. வர்ற 28ஆம் தேதிக்குள்ள என் பிள்ளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும். அப்படி கட்டல என் மாமியா, என் பொட்டாட்டி, என் மாமனார் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு அடிப்பாங்க. அதுக்காகத்தான் சொல்றேன், இந்த 5 தலையை நான் எடுத்துக்கிறேன். நீ வந்த வழிய பார்த்துட்டு அப்படியே போயிரு. அட பாயிகளா, உங்க பிள்ளையோட ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு இஎம்ஐ கட்டுறதுக்கு எங்க தலைய பேரம் பேசிக்கிட்டு இருக்கீங்களடா. நான் அப்பவே வரலன்னு இந்த நாசமா போன போலீஸ் தான் என்னை இழுத்துட்டு வந்துட்டான். டேய் டேய் பயப்படாதடா, நான் தான் இருக்கல, நான் பாத்துக்கிறேன்டா. என்னத்த பாப்பேன்? நான் செத்து போய் கிடப்பேன், என் புணத்தை பாப்பேன். ஆனா அதுக்குள்ளேயும் உன்னையும் கொண்டுருவாங்க, சாவு. டேய் என்னடா மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்க? அதே உயிரே போப்பாது, அப்புறம் என்ன மரியாதை? கொமட்டில் குத்தி போடுவேன், சும்மா இறங்கிட்டு. நான் வரலன்னு என்ன வலுக்கட்டாயமா இழுத்துட்டு வந்து அவ்வளவுதான் இந்த கொல்ல போறாங்களா? ஓ மொழி வெடிக்க நாசமாதாயா போவ. நீ எல்லாம் செத்து அப்படியே என்ன வர்ற கோவத்துக்கு நானே உன்னை கொண்டுடுவேன் இருக்கு. பயத்துல உளறிட்டு இருக்காதடா, என்கிட்ட கட்டு இருக்குடா, பாத்துக்கிறேன். எல்லாத்தையும் தான் கண்ணு இருக்க, நானும் பாத்துக்கிட்டு தானே இருக்கேன் எல்லாத்தையும். அவ்வளவுதான், என்னோட பார்க்கவும் முடியாது, எல்லாத்தையும் கொண்டுருவாங்க. நான் பாட்டுக்கு சமைச்சமா சாப்பிட்டோமா சரக்க போட்டோமா தூங்கினோமா இருந்தேன். கேடு வர எங்க இருந்தா வர்றேன் பாரு, கைக்குள்ள கையா விட்டுக்கிட்டு என் குட்டியை கெடுக்கிறதுக்குன்னே. கண்ணு இருக்கா கண்ணு? டேய் டேய் கட்டு இல்லடா கட்டு, துப்பாக்கி வச்சிருக்கேன், கவலைப்படாத. என்ன துப்பாக்கி வச்சிருக்கீங்களா சார்? என்ன சார் சொல்றீங்க? அப்புறம் சார் கவலைப்படுறீங்க? சும்மா நான் பேசினதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க, அது சும்மா விளையாட்டுக்கு பேசினது. அவ்வளவுதான், நம்ம சார் நம்மளை காப்பாத்திடுவாரு, கவலைப்படாதே. இதை மட்டும் சரி வர மாதிரி தெரியல, இதை எட்ட விடு சார், நான் பாத்துக்கிறேன். டேய் எங்கடா போற? எத்தனை பேர் இருக்காங்க பாத்துல? 10 வருஷம் உள்ள இருந்துட்டு தானே தெரியும், உள்ள போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணு தெரியாது. என்ன பண்ணிட்டு இருந்த? அது எனக்கே தெரியாது, கைதி பார்ட் 2 அதான் தெரியும்.